கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 9 வசனம். 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். If we confess our sins, he is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்கு உரியவர், நேர்மை உள்ளவர். ஆமென். இன்றைய தியான வசனம் நமக்கு மன்னிப்பு, கிருபை, தேவனுடைய உண்மை தன்மை மற்றும் நீதியை பற்றி ஒரு தெளிவான நம்பிக்கையை கொடுக்கிறது. இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், இது அறிக்கையிடும், அதாவது கன்ஃபஸ் செயலை வலியுறுத்துகிறது. நம் பாவங்களை நாம் மறைக்காமல் தேவனிடம் ஒப்புக்கொடுத்து மனம் திரும்ப வேண்டும். பாவங்களை ஒப்புக்கொள்வது ஒரு கீழ்ப்படிதலும் பணிவும் அடங்கிய விசுவாசத்தின் செயல் ஆகும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். பாவத்தை மறைப்பது தண்டனைக்கு காரணமாகும். ஒப்புக்கொள்வதும் அந்த பாவத்திலிருந்து விலகுவதும் இரண்டும் தேவன் விரும்பும் காரியங்கள். இதுவே மனம் திரும்புதலுக்கான அறிகுறிகள். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது கூறுவதை சங்கீதம் 32:5 வாசிக்கிறோம். தாவீது தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு தேவனால் சுத்திகரிக்கப்பட்டவனைப் போல நாமும் நம்முடைய பாவங்களை உணர்ந்து வருந்தி கர்த்தரிடத்தில் அறிக்கையிட வேண்டும். பாவங்களை நமக்கு மன்னித்து என்று சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். தேவன் மன்னிக்க தயங்குபவர் அல்ல, மன்னிக்க தயார் நிலையில் இருப்பவர். உண்மையான மனம் திரும்புதலும் ஒப்புக்கொள்ளுதலும் இருந்தால் அவர் நிச்சயமாக மன்னிப்பார். இது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடு. உங்கள் பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும் என்று சொல்வதை ஏசாயா 1:18 வாசிக்கிறோம். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கனமானதாக இருந்தாலும் தேவன் அதை சுத்திகரிக்க வல்லவர் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்று சொல்லப்பட்டிருப்பதையும் கவனியுங்கள். பாவங்கள் மட்டுமல்ல, அநியாயங்கள், அதாவது தேவனுக்கு தடை உள்ளதாயும் நீதிக்கே விரோதமாக உள்ள செயல்களாய் இருந்தாலும் அவற்றை எல்லாம் அவர் நீக்குகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை முழுமையாக சுத்தமாக்க விரும்புகிறார், நம்முடைய உள்ளத்திலும் வெளிப்படையிலும். நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மை, தேவன் தம்முடைய வார்த்தையில் உண்மையாய் இருப்பவர். அவர் கொடுத்த வாக்குறுதிகளை தவறாமல் நிறைவேற்றுவார். நீதி, தேவன் நீதிமான். அவர் தண்டிக்க வேண்டிய பாவங்களை
இயேசுவின் மூலம் சிலுவையில் தீர்த்து விட்டார். நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே ஜீவ பலியாக ஒப்புக்கொடுத்த நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் நம்முடைய பாவங்களை உணர்ந்து வருந்தி அறிக்கையிடும் பொழுது அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையோடும் நீதியோடும் காத்திருக்கிறார். உண்மையான அறிக்கையின் அடிப்படை பணிவும் முறிந்த இருதயமும். அதனால்தான் தேவனுக்கேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 51:17 வாசிக்கிறோம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று எபிரேயர் 10:22 வாசிக்கிறோம். நாம் பாவத்தை அறிக்கையிடுவது மட்டுமல்லாமல் தேவனிடத்தில் முழுமையான விசுவாசத்துடனும் பரிசுத்தத்துடனும் அவரை கிட்டி சேர வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், நம் பாவங்களை நாம் மறைக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ளும் மனம் தேவனிடம் உண்மையை வெளிப்படுத்துகிறது. மன்னிக்க தயாராக உள்ள தேவன், இயேசுவின் இரத்தம் வழியாக நாம் மன்னிக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். தேவனுடைய இரக்கம் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டது. பாவங்களை அறிக்கையிடுதல் நம்முடைய கடமை. பாவங்களை ஒப்புக்கொள்வது தவறை ஏற்கும் உண்மை தன்மை. மனம் திரும்பி தேவனிடம் மன்னிப்பு கேட்பதுடன் நாம் தேவனுடனான உறவில் பலப்பட வேண்டும். எனவே ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை பரிசோதிக்க வேண்டும். பாவங்களை மறைக்காமல் தேவனிடம் நேரடியாக சென்று தாவீது போல இருதய திறந்த மனதோடு பாவங்களை ஒப்புக்கொள்ள வேண்டும். இது நம்மை தேவனோடு உறவில் இருக்கும் நிலைக்கு மீண்டும் கொண்டு வரும். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய தியான வசனம் நம்மை நம்பிக்கையுடன் தேவனிடம் வர அழைக்கிறது. நாம் உண்மையோடு நம் பாவங்களை ஒப்புக்கொடுத்தால் தேவன் நிச்சயமாக மன்னிப்பார். அவர் எப்பொழுதும் நம்மை சுத்திகரிக்க தயாராக உள்ளவர். ஏனெனில் அவர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவருமாக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதித்து பாவத்தை ஒப்புக்கொள்வதுடன் அதை விட்டுவிட்டு பரிசுத்த வாழ்வு வாழ நம்மை முற்றிலுமாக தேவனின் கரத்தில் ஒப்புக்கொடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைய தியான வசனத்தின் மூலம் எங்களுடன் பேசி எங்களை பரிசுத்தப்படுத்த நீர் ஆயத்தமாயிருப்பதை எங்களுக்கு உணர்த்தினீரே. அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் குற்றங்களை நாங்கள் மறைக்காமல் ஒப்புக்கொள்கிறோம் அப்பா. எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை சுத்திகரிக்க வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் இருதயம் முறிந்து பணிந்து உம்மிடம் வருகிறோம். எங்கள் மீது இரங்கும் தேவனே. உமக்கு விருப்பமான வாழ்க்கையை நாங்கள் வாழ உம்முடைய பரிசுத்த ஆவியால் எங்களை வழி நடத்தும். மீண்டுமாக அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த எல்லா பாவங்களுக்காகவும் தப்பிதங்களுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருந்தி வேண்டிக் கொள்கிறோம். உண்மையும் நீதியும் உள்ள தேவாதி தேவனே, நீரே எங்கள் பாவங்களற கழுவி சுத்திகரித்து
உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும் என்று உம்முடைய கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.